Hello guys, welcome to Natural Future channel. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா நாகப்பழம். வாங்க फ्रेंड्स நம்ம இப்போ நாகப்பழத்தை பத்தி பார்க்கலாம். ஓகே guys, நம்ம நாகப்பழத்தை காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நாகப்பழம். இதெல்லாம் ரொம்ப black கலர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து green கலர்ல இருக்கும், அதுக்கு அப்புறம் black கலர்ல மாறும் பழுத்தது. நான் வேணா சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நைஸ். நம்ம வந்து இது பண்ண கூடாது. நம்ம என்னன்னா உப்பு மிளகாய் போட்டு தான் நம்ம சாப்பிடணும். வெறும்னேலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம உங்கள் ஹெல்த்துக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்குன்ட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. ஒன் டே ஒரு நாளைக்கு 2 or 3 தான் சாப்பிடணும். ஓகேவா? உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, நான் கடைசியாக வந்து நாக மரத்தை காமிக்கிறேன். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறேன்னா தொடப்பம். எப்படி ஈர்க்குச்சியை தொடப்பம் ஓலை இருக்குது எங்ககிட்ட, கோகோனட் ஓலை. எப்படி செய்ய போகிறோம் நம்ம பார்க்கலாம் வாங்க. யாபேஸ் தான் செஞ்சு காமிப்பேன். நம்ம எப்படி இப்போ ஓலை எடுக்க போத்துன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நம்ம சிசர் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம இந்த ஓலை எடுத்துக்கணும். அதுலேருந்து பிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு இங்கே இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்படி நம்ம சிசர் வச்சிடலாம். சிசர் வச்சுட்டு பிறகு நம்ம கட் பண்ண இடத்துல அப்படியே கிழிச்சி இப்படி வந்துடும் பாருங்கள். நம்ம இப்படியே பண்ணிடலாம். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஈர்க்குச்சி வந்துச்சு. இப்படிதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அப்படியே என்ன இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தொடப்பை கிடச்சிடும். இப்போ வந்து பெருக்கி காமிப்பார் பாருங்க. இங்கே டஸ்ட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம எங்கே வேணால் இதை வச்சு துடைக்க யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து இதை எந்த இடத்துல வேணால் பண்ணலாம். வீட்டு வாசலில், மாடு மேலே எங்கே வேணால் பண்ணலாம். இது வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம பாட்டிங்களே இதெல்லாம் செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா இந்தமாரி ஓலையை எடுத்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஓலைலாம் இருக்கும். இந்த ஓலை இதுமாரி பிச்சு அப்புறம் அது தோலை இதுமாரி இருக்கும். அப்படியே நம்ம இதை உரிச்சிடணும். உரிச்சிட்ட பிறகு இதுமாரி ஈர்க்குச்சி கச்சிடும். ஈர்க்குச்சியை வந்து நம்ம பெருக்கலாம். பெருக்கிறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம நெல்லிக்காவை பார்க்கலாம் வாங்க. இதுதான் நெல்லிக்காவோட லீஃப். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நான் வந்து நெல்லிக்காய் மரத்தை காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா? நெல்லிக்காய் மரம். ஓகே, நெல்லிக்காய் மரத்தை பார்த்தீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் பற்றி பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் வந்து எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும். இந்த இதில் வந்து காய் வந்து இல்லை காய் வந்து இதில் இல்லை பாருங்க. காய் இல்லை. காய் எப்பயாச்சும் தான் எல்லாத்துலேயும் பழுக்கும். நாங்கள் காய் இருந்துச்சு, அதெல்லாம் அறுத்துட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் காமிச்சோல்ல நாகப்பழம், அதோட லீஃப் காமிக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, நாகப்பழத்தோட லீஃப் வந்து ரொம்ப மரம் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதனால் யாராலையும் பறிக்க முடியாது. அதனால் நாங்கள் பறிக்கலை, விட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். ஓகே காய்ஸ், பாய் பாய், see you, டாட்டா. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய், see you, டாட்டா. நாங்கள் நாளைக்கு பார்க்குறோம்.